ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நீர் நல்லவராக இருக்கிறீரப்பா, அன்பு நிறைந்தவராக இருக்கிறீர், நன்மைகள் செய்பவராக இருக்கிறீரப்பா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்தின் நேராக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்ற சத்தியம் நம்முடைய தேவனுடைய நாமங்களில் ஒன்றான எல் ஷடாய், சர்வ வல்லவர் என்ற அவரது நாமத்தை குறித்து, அந்த நாமத்தின் வல்லமை, மகிமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எல் ஷடாய் என்ற எபிரேய வார்த்தையின் பொருள் எல் என்றால் தேவன், ஷடாய் என்றால் வல்லமை மிக்கவர், போதுமானவர், எல்லாம் செய்ய வல்லவர். வல்லமை மிக்க தேவன், போதுமான தேவன், எல்லாம் செய்ய வல்லவரான தேவன் என்று பொருள். எல் ஷடாய் என்றால் எபிரேய மொழியில் இதுதான் பொருள். இந்த எல் ஷடாய் என்ற நாமத்தின் கிரேக்க வார்த்தைக்கு பொருள் எல்லாவற்றையும் ஆள்பவர் என்று பொருள். இத்தகைய வல்லமை மிக்கவர், எல்லாவற்றையும் செய்ய போதுமானவர், எல்லாம் செய்ய வல்லமையுள்ளவர், எல்லாவற்றையும் ஆள்பவர், இதையே நமது தேவன் நாமமாக கொண்டிருக்கிறார். அவரது வல்லமையையே, அவரது இயல்பையே தமது நாமமாக அவர் வைத்திருக்கிறார். தமது இயல்பையே அவர் நாமமாக, தமது பெயராக அவர் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சர்வ வல்லவர் என்றால் எல்லா அதிகாரத்திற்கும் மேலானவர், சாத்தியமில்லாததை செய்ய வல்லவர் என்று பொருள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன். சர்வ வல்லவர் என்றால் எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவர். நாம் அதிகாரம் என்றவுடன் இந்த உலகத்தில் உள்ள அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். குடும்பத்தில், சமுதாயத்தில், நாம் இருக்கின்ற இடத்தில், நாம் பணி செய்கின்ற இடத்தில், நமது தேசத்தில், உலக அளவில் அந்தந்த இடங்களுக்கு ஏற்ப ஒரு அதிகாரம் உண்டு. ஆனால் நம்முடைய தேவன் இந்த உலகத்தில் உள்ள அதிகாரம் மாத்திரம் அல்ல, பரலோகத்தில் உள்ளவைகளுக்கும், காணப்படுகிறவைகளுக்கும், காணப்படாதவைகளுக்கும், ஆவிக்குரிய உலகத்திற்கும், நாம் பார்க்கின்ற இந்த உலகத்தில் உள்ள அதிகாரங்களுக்கும், இயற்கையின் அதிகாரத்திற்கும், எல்லா அதிகாரத்தையும் ஆளக்கூடியவர், ஆளுகை செய்யக்கூடியவர். இத்தகைய வல்லமை நிறைந்தவர்தான் நம்முடைய தேவன். சாத்தியமில்லாததை செய்ய வல்லவர். நாம் தேவனை நம்முடைய மனித வல்லமையில், நம்முடைய சூழ்நிலைகளின் அடிப்படையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் மனித பலத்தில் செயல்படுபவர் அல்ல, மனிதனுடைய வழிமுறைகளில் செயல்படுபவர் அல்ல, மனித வரம்புகளுக்குள் உட்பட்டு செயல்படுபவர் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். சாத்தியமே இல்லை என்று சொல்லக்கூடிய இடத்தில் அதை சாத்தியமாக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவர். அதனால்தான் எல்லாம் செய்ய வல்லவர் என்று அவரது நாமம் அந்த பெயரை கொண்டிருக்கிறது, அந்த பொருளை கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட சர்வ வல்லவர், எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவர், சாத்தியம் இல்லாததை செய்ய வல்லவர்,
தமது வல்லமையை பழைய உடன்படிக்கையில் எப்படி அதை வெளிப்படுத்தினார், இன்றைக்கு நம்மிடத்தில் எப்படி அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், வெளிப்படுத்த விரும்புகிறார், இதைதான் நாம் தியானிக்க போகிறோம். எல்லா அதிகாரத்திற்கும் மேலானவர். இதை நாம் வரலாறிலும் பார்க்க முடியும், பழைய உடன்படிக்கையிலும் நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்தில் ஒரு அதிகாரம் இருக்கலாம். அதிகாரம் என்றாலே ஆளுகை செய்கின்ற அதிகாரத்தினால் என்ன சொல்லப்படுகிறதோ அதை மக்கள் மீற முடியாது. அது பிடித்திருந்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் அதை கடைபிடித்துதான் ஆக வேண்டும். அந்த அதிகாரத்திற்கு உட்பட்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய வல்லமையானது அதை ஆளக்கூடிய, அந்த அதிகாரங்களையும் ஆளக்கூடிய வல்லமை நிறைந்தது. உலக அதிகாரத்தினால் அவரது வல்லமையை கட்டுப்படுத்த முடியாது. அதனுடைய பொருள் அதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது பிலாத்து அவரை விசாரிக்கின்றார். விசாரிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருப்பார். அப்பொழுது பிலாத்து ஆச்சரியப்பட்டு அவர் கேட்பார், உன்னை விடுவிக்கவும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது தெரியாதா? ஏனென்றால் அங்கு இயேசு கிறிஸ்து பேசாமல் இருப்பது அவருக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது. ஒரு குற்றவாளியே தாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தரப்பு நியாயத்தை வாதாடுவார் இல்லையா? ஆனால் இங்கு குற்றமே செய்யாத ஒருவர், அவரிடத்தில் குற்றம் இல்லை என்பதை பிலாத்து அறிகிறார். தம் சார்பில் அவர் எதுவுமே பேசாமல் நிற்பது அவருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. உன்னை விடுவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்பது தெரியாதா என்று கேட்கும்போது அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு பதிலை சொல்லுவார். யோவான் 19:11 வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. அங்க பிலாத்து ஆச்சரியப்பட்டு கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், அதிகாரத்திற்கு அதிகாரம் எங்கிருந்து வருகிறது. உலக பிரகாரமாக பிலாத்து ஒரு அதிகாரமுள்ள ஒரு இடத்தில் நிற்கலாம். ஆனால் அதை செய்வதற்கு அதிகாரம் பரத்திலிருந்து வருகிறது. இதனுடைய பொருள் அதுதான். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அங்கு சிலுவையில் அறையப்பட வேண்டும், நமது பாவங்களை சுமக்க வேண்டும், கிருபாதார பலியாக தம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், அவரது இரத்தம் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காகவும் சிந்தப்பட வேண்டும், அவர் உயிர்த்தெழ வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். அங்கு உள்ள மனிதர்களின் தேர்வை, மனிதர்களின் செயல்பாட்டை தேவன் தமது திட்டத்திற்கு பயன்படுத்தி கொள்ளுகிறார். அங்கு நடந்தது அதுதான். எல்லா அதிகாரத்திற்கும் மேலானவர். நாம நினைக்கலாம், இந்த இடத்துல அநியாயம் இருக்குதே, ஏன் தேவன் இந்த இடத்துல செயல்படாம இருக்கிறார்? அவருடைய பிள்ளைகளுக்கு அநியாயம் நடக்கிறதே, இதில் நீதி எப்பொழுது வெளிப்படும்? இந்த உலக அதிகாரத்தை எல்லாம் அவர் ஆளுகை செய்கின்றவர். மனிதர்களுடைய சுய தேர்வினால் அங்கு தீமை நடக்கலாம், அநியாயம் நடக்கலாம், ஒரு ஒடுக்குமுறை இருக்கலாம். ஆனால் அந்த செயலையும் எல்லா அதிகாரத்திற்கும் மேலானவர் தம்முடைய திட்டத்திற்கு ஏற்ப நன்மையானதாக அவர் மாற்றிக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் இப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த சர்வ வல்லவர் என்றால் எல்லா அதிகாரத்திற்கும் மேலானவர், சாத்தியமில்லாததை செய்ய வல்லவர், வல்லமை மிக்கவர், போதுமானவர், எல்லாம் செய்ய வல்லவர் என்று பொருள். வரலாறிலும் நாம் இதை பார்க்க முடியும்.
பழைய உடன்படிக்கையிலும் பார்க்க முடியும். அங்கு உலக பிரகாரமாக இருந்த அதிகாரம் தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக இருந்தாலும் முடிவில் தேவனுடைய அதிகாரமே அங்கு வெற்றி பெறுவதை பார்க்க முடியும். அந்த உலக அதிகாரத்தை தமது திட்டத்திற்கு ஏற்பவர் மாற்றிக்கொள்ளுவதை பார்க்க முடியும். சாத்தியம் இல்லாததை செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்பேற்பட்ட வல்லமையுள்ளவர் வேதத்தில் மனிதர்களிடத்தில் எப்படி தம்மை வெளிப்படுத்தினார்? முதலில் அவர் வெளிப்பட்ட இடம் ஆதியாகமம் 17:1 வாசிக்கலாம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. தமது சர்வ வல்லமையுள்ள நாமத்தை அவர் ஆபிரகாமிடம் முதலில் வெளிப்படுத்துகிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையில்? ஆபிரகாம் வயதானவர், சாராளினால் கருத்தரிக்க முடியாத ஒரு நிலைமை. சூழ்நிலைகளில் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வாய்ப்பு இல்லை. ஆபிரகாமிற்கு அவர் வாக்கு கொடுக்கிறார், உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆனால் இந்த வாக்குறுதி நிறைவேற முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆபிரகாம் நின்று கொண்டிருக்கிறார். சூழ்நிலைகளில் வாய்ப்பு இல்லை. சரீரத்தில் அதற்கான ஆதாரம் இல்லை. உலக பிரகாரமாக மனித பலத்தினால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட இடத்தில் தேவன் அவருக்கு தரிசனமாகி தமது வல்லமையை அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார். தமது வல்லமையை அவருக்கு சொல்லுகிறார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். உன்னுடைய சூழ்நிலையை பார்க்காதே, பலவீனத்தை அல்ல, உலக அனுபவத்தை அல்ல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னுடைய வல்லமையின்படி அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன். அவர் சொல்லுகின்ற பொருள் அதுதான். உன்னுடைய பலத்தில் அல்ல, உன்னுடைய வழிகளில் அல்ல, உன்னுடைய சூழ்நிலைகளின் அடிப்படையில் அல்ல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லா அதிகாரங்களையும் ஆளுகை செய்கிறவர், போதுமானவர், எல்லாம் செய்ய வல்லவர், சாத்தியமில்லாததை செய்யக்கூடியவர். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற என்னுடைய வல்லமை காத்து கொண்டிருக்கிறது. தாம் சர்வ வல்லவர் என்று அவருக்கு தம்மை அறிமுகப்படுத்துகிறார். எல்லாம் செய்ய போதுமானவர் என்று தம்மை அவருக்கு அறிமுகப்படுத்துகிறார். உலக பிரகாரமாக நாம் நம்முடைய பலம் முடிந்து போய்விட்டது என்று கருதும் இடத்தில் இதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று ஒரு முடிவுக்கு நாம் வந்து விடுவோம். இதற்கு மேல் அதுல செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை, வழி இல்லை, பலம் இல்லை, அதற்கான சூழ்நிலை இல்லை, நம்மால் செய்ய முடியாது, ஒரு வரம்புக்கு உட்பட்டது. நம்முடைய பலத்தில் அதை செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை என்றால் இதுக்கு மேல அதுல நம்ம செயல்படுகிறதற்கு ஒன்றுமில்லை என்ற ஒரு முடிவுக்கு நாம் வந்து விடுவோம். ஆனால் சர்வ வல்லவருடைய வல்லமையோ மனித பலம் முடிந்து போன இடத்தில் தமது வல்லமையை தொடங்குகிறார். மனித பலம் முடிந்து போன இடத்தில் தமது வல்லமையை அவர் தொடங்குகிறார். அவர் செயல்படுகிற விதம் இதுதான். அதனால்தான் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். நம்ம பிரச்சனைகளை இல்ல, அனுபவத்தை இல்ல, நம்முடைய பலத்தை இல்ல, அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். மனித பலம் முடிந்து போன இடத்தில் தேவனுடைய வல்லமை தொடங்குகிறது. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார்,
என்னுடைய பிரச்சனைகளில், என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலம் பரிபூர்ணமாக விளங்கும் என்றால் என்னுடைய பிரச்சனைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஒரு மொழிபெயர்ப்புல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும், என்னுடைய பிரச்சனைகளில் அவருடைய வல்லமையின் ஆழத்தை நான் கொண்டாடுகிறேன். என்னுடைய பிரச்சனையில் அவருடைய வல்லமையின் ஆழத்தை நான் உணர்கிறேன். ஏனென்றால் மனித பலம் முடியும் இடத்தில்தான் தேவனுடைய வல்லமை தொடங்குகிறது. சர்வ வல்லவருடைய வல்லமை இப்படித்தான் வெளிப்படுகிறது. அங்கு ஆபிரகாமுக்கு தம்முடைய வல்லமையை அவர் அறிமுகப்படுத்துகிறார். தம்மை உடன்படிக்கையின் தேவனாக அங்கு வெளிப்படுத்துகிறார். எப்பொழுது இந்த நாமம் வெளிப்பட்டது என்றால், ஆபிரகாம் வயதான போது சாத்தியமே இல்லாத சூழ்நிலையில் இந்த நாமம் வெளிப்படுகிறது. மனிதரால் முடியாத இடத்தில் சர்வ வல்லவர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஈசாக்கு, யாக்கோபு அவருடைய சந்ததிகளிடத்தில் இந்த வல்லமை மிக்க நாமம் எதுல பயன்படுத்தப்படுகிறது என்றால், ஆதியாகமம் 28:3 வாசிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவரை ஆசீர்வதிக்கிறார். இதற்கு முந்தின அதிகாரத்தில் யாக்கோபு தம் தந்தையை தன் தாயுடன் சேர்ந்து ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை வாங்குவார். இந்த அதிகாரத்தில் ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவரை ஆசீர்வதிக்கிறார். அங்கு ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த நாமம் பயன்படுத்தப்படுகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து. ஆசீர்வாதம், தலைமுறையை ஆசீர்வதிப்பதற்கு இந்த நாமம் பயன்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் இந்த தலைமுறை ஆசீர்வாதத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை நிறைந்தவர் அவர்தான். அவருடைய நாமத்தின் மீதே இந்த ஆசீர்வாதம் கூறப்படுகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி. எல்லாம் செய்ய வல்லமையுள்ளவர், போதுமானவர், சர்வ வல்லமையுள்ளவர் தான் அந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியும். அதிகாரங்களை கடந்து, தலைமுறைகளை தாண்டி, சாத்தியமில்லாத சூழ்நிலைகளை தாண்டி வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு, அதை பலுகி பெருக பண்ணுவதற்கு அந்த வல்லமை மிக்கவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த நாமத்தின் மீதே அங்கு தலைமுறை ஆசீர்வாதம் கூறப்படுகிறது. ஆதியாகமம் 35:11 வாசிக்கலாம். பின்னும் தேவன் அவரை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். அங்கு ஈசாக்கிடம் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய தாய் மாமா வீட்டிற்கு அவர் செல்லுகிறார். அங்கு செல்லுகின்ற வழியில் தன்னுடைய பாதுகாப்பு என்று கருதப்பட்ட ஒரு இடம், தன்னுடைய உறவுகள், தன்னுடைய விருப்பமான இடம், பிறந்து வளர்ந்த ஒரு இடம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்கு செல்லுகிறோம், அங்கு எப்படி இருக்கும், எதிர்காலம் என்னவாக இருக்கும், எதுவுமே தெரியாத ஒரு இடத்திற்கு, ஏசாவுடைய கோபத்திற்கு ஆளாக கூடாது என்ற ஒரு பயத்தினால் குற்ற உணர்வோடு போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் புறப்பட்டு செல்லுகிறார் யாக்கோபு. அப்படி செல்லுகின்ற வழியில் தேவன் அவருக்கு தரிசனமாகி அங்கு அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அவருக்கு கூறுகிறார். அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அவர்கிட்ட உறுதி செய்கிறார். அப்பொழுது உறுதி செய்வதற்கு அவர் பயன்படுத்துகின்ற நாமம் சர்வ வல்லமையுள்ள தேவன். தம்மை அப்படிதான் அவர் அறிமுகப்படுத்துகிறார்.
நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். சாத்தியமே இல்லாத இடத்தில் அதை சாத்தியமாக்கக்கூடிய வல்லமை நிறைந்தவர். நான் சொல்லுகிறேன், நீ பலுகி பெருகுவாயாக. தலைமுறை ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது இந்த சர்வ வல்லவர் என்ற நாமம் பயன்படுத்தப்படுகிறது. யோபு புத்தகத்தில் சர்வ வல்லவர் என்ற சொல் அதிகமாக வருகிறது. யோபு 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். இது சிட்சை என்பது புதிய உடன்படிக்கையில் தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல. தேவன் தீமையான காரியத்தை கொண்டு அவர் நம்மை சோதிப்பது இல்லை. பொல்லாங்கினால் நம்மை சோதிப்பது இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த சர்வ வல்லவர் அவருடைய வல்லமையின் ஒரு பகுதியாக நம்மை திருத்துபவராகவும் அவர் இருக்கிறார். அவருடைய வழிகளை விட்டு விலகி செல்லும் பொழுது, பாதுகாப்பில்லாத இடத்திற்கு செல்லும் பொழுது, கட்டுகளுக்குள் இருக்கும் பொழுது நம்மை மனம் திரும்பச் செய்து, நம்மை திருத்தி பலப்படுத்தி அவருடைய உறவில் வழி நடத்துகிறார். நம்மை சரி செய்கிற வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். அதனுடைய பொருள் அதுதான். யோபு 37:23 சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் அவங்க இருந்தாங்க. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள அந்த சர்வ வல்லவர் ஒரு விசுவாசியின் ஆவியில் வாசம் செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த உடன்படிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோபு புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த துன்பத்தின் மத்தியில் கூட தேவன் சர்வ வல்லவராக அவர்களோடு கூட இருந்தார். அவர் திருத்துபவராகவும் அந்த சூழ்நிலைகளிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருபவராகவும் இழந்து போனதை திரும்ப கொடுப்பவராகவும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீத புத்தகத்தில் பார்க்கும் பொழுது சங்கீதம் 91:1 வாசிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். பாதுகாப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாமம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. 91வது சங்கீதம் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சங்கீதம், நாம் விரும்புகின்ற ஒரு சங்கீதம். இந்த பாதுகாப்பு சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறது. இதுல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை தீமை, அத்தனை இடர்பாடுகள், அத்தனை துன்பம், அத்தனை நோய், கொள்ளை நோய், வேடனுடைய கண்ணிகள், எல்லாவற்றிற்கும் அந்த நாமம் தப்புவிக்கிறதாக இருக்கிறது, மறைவிடமாக இருக்கிறது, உறைவிடமாக இருக்கிறது. அந்த நாமம் நமக்கு பாதுகாப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 68:14 வாசிக்கலாம். சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்த போது அது சல்மோன் மலையின் உறைந்த மலை போல் வெண்மையாயிற்று. பழைய உடன்படிக்கையில இஸ்ரவேல் மக்கள் எத்தனையோ ராஜாக்கள் படையெடுத்து வருவாங்க. எத்தனையோ எதிரிகளை அவர்கள் சந்தித்தார்கள். தங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே, தேவனை விட்டு வழி விலகினதினாலே அவர்கள் புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார்களே தவிர, அவர்கள் மனம் திரும்பும் பொழுது, தேவனை நோக்கி அவர்கள் பார்க்கும் பொழுது, அவர்களை எதிர்த்து வந்த ராஜாக்கள் சிதறடிக்கப்படுவதை நாம பார்க்க முடியும். எத்தனையோ சம்பவங்கள் சாட்சிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலம் பொருந்திய ராஜாக்கள், புறஜாதி ராஜாக்கள், போரில் அனுபவம் மிகுந்தவர்கள், பெரிய இராணுவங்களை வைத்திருந்தவர்கள், உலக வரலாற்றில் வெற்றி ராஜாவாக பார்க்கப்பட்டவர்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனால் சிதறடிக்கப்பட்டதை நாம பார்க்க முடியும். எந்த இராணுவமும் இல்லாமல் தம்முடைய வல்லமையினால் அவர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்ததை நம்ம பார்க்க முடியும். போரே இல்லாமல் அங்கு வெற்றி பெறச் செய்ததை பார்க்க முடியும். அநேக சம்பவங்கள் உதாரணங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது.
சர்வ வல்லவர் பாதுகாப்பையும் போரில் வெற்றியையும் தருகிறவராக இருக்கிறார். அந்த நாமம் நமக்கு பாதுகாப்பையும் வெற்றியையும் கொடுக்கிற நாமமாக இருக்கிறது. அந்த வல்லமை நம்மிடத்தில் இந்த பாதுகாப்பையும் வெற்றியையும் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 வாசிக்கலாம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். கிரேக்க மொழியில் அல்ஃபா என்றால் கிரேக்க எழுத்தோட முதல் எழுத்து அல்ஃபா என்று சொல்லுவார்கள். கிரேக்க மொழியோட கடைசி எழுத்த ஒமேகா என்று சொல்வார்கள். இதனுடைய பொருள் எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் அவர், எல்லாவற்றிற்கும் முடிவும் அவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். இதைதான் ஏசாயா 44:6 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்லுகிறார். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. அப்படி என்றால் வரலாறு அவரால் தொடங்கப்படுகிறது, வரலாறு அவரால் நிறைவேறுகிறது. இதனுடைய பொருள் அதுதான். ஆரம்பமும் அவர், முடிவும் அவர். சர்வ வல்லவருடைய வல்லமை இதுதான். தொடக்கமும் அவர், முடிவும் அவர். ஆரம்பிப்பதும் அவர், அதை முடிக்கிறவரும் அவர். நானே முந்தினவரும் பிந்தினவரும் என்று அவர் சொல்லுகிறார். சர்வ வல்லவருடைய பொருள் அதுதான். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவரும் ஆகிய சர்வ வல்லவர். இந்த இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் என்றால் பொருள் என்ன தெரியுமா? அவர் நித்தியமானவர், அவர் காலத்திற்கு உட்பட்டவர் அல்ல என்று பொருள். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்திற்கும் அவர் அதிபதி என்று பொருள். சர்வ வல்லவருடைய வல்லமை அதுதான். அவர் காலத்திற்கு உட்பட்டவர் அல்ல. இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் காலத்திற்கு உட்படாத நித்தியமான சர்வ வல்லமையுள்ள தேவன் காலத்திற்கு உட்பட்ட மனிதனாக இறங்கி வந்திருக்கிறார். எப்பேற்பட்ட அன்பு இல்லையா? ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து ஒரு தாழ்மையான ஒரு இடத்திற்கு தம்முடைய வல்லமையை ஒதுக்கி வைத்துவிட்டு அழிந்து போகிற ஒரு இடத்தை தேடி அவர் வந்திருக்கிறார். சர்வ வல்லவருடைய வல்லமையே அவர் காலத்திற்கு உட்படாதவர், நித்தியமானவர். கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் அவர் அதிபதியாக இருக்கின்றவர். மனுக்குலத்திற்கு அவர் இறங்கி வந்தார், மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார். நம்முடைய கடந்த காலத்தை சரி செய்வதற்காக கிறிஸ்துவின் மூலமாக அங்கு கடந்த காலம் சரி செய்யப்பட்டது. ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக இருந்த மனுக்குலத்திற்கு மீட்பை கொடுப்பதற்காக தாமே கிருபாதார பலியாக அங்கு வெளிப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது. தம்முடைய ஒரே பலியினாலே நம்மை பூரணமாக்கி இருக்கிறார். என்றென்றைக்குமாக நமக்கு நித்திய மீட்பை கொடுத்திருக்கிறார். நாம் கொடுக்க வேண்டிய பாவத்திற்கான விலை கிரயத்தை நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து அங்கு கொடுத்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய பாவ கணக்கு சிலுவையில் தீர்க்கப்பட்டு விட்டது. இதுதான் கடந்த காலத்திற்கு அவர் அதிபதியாக இருக்கிறார் என்று பொருள். கடந்த காலத்துக்கு அவர் அதிபதியாக இருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய கடந்த காலம் நம்மை பாதிக்க முடியாது.
கடந்த கால விளைவுகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. கடந்த கால பாவ கணக்கு வழக்குகள் நம்மை கீழே விழத்தள்ள முடியாது. அந்த தண்டனை நம்மிடத்தில் வர முடியாது. அதை கிறிஸ்துவுக்குள் அவர் அதை சரி செய்து நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி நம்முடைய கடந்த காலத்திற்கு அவர் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறார். நிகழ்காலத்தில் அவர் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு விசுவாசிக்குள் அவருடைய ஆவியில் அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். தேற்றரவாளனாக பரிசுத்த ஆவியானவராக நிகழ்காலத்தில் நம்மை வழி நடத்துவதற்கு, நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவருடைய உறவில் வழி நடத்துவதற்கு, நம் மூலமாக அவரை வெளிப்படுத்துவதற்கு அவர் நம்மோடு கூட நமக்குள் இருக்கிறார். சாத்தியமில்லாததை செய்வதற்கு, அசாத்தியமான சூழ்நிலைகளில் அவரது வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு, நம்மை போதுமானவர்களாக எல்லாவற்றிலும் நிறுத்துவதற்கு, நம் வாழ்வில் நம்மால் முடியாத இடங்களில், நம்முடைய வாழ்வில் அவரது வழியில் வல்லமையில் நம்மை நடத்துவதற்கு நிகழ்காலத்தில் அவர் நமக்குள் இருக்கிறார். எதிர்காலத்தில் அவரோடு நித்தியமாக நம்மை வைத்திருக்கக்கூடிய வாக்குறுதியையும் நம்பிக்கையையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் அவர் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். காலம் மாறலாம், அவர் மாறமாட்டார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். சிலுவை என்பது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த செயல் என்பது மனுக்குலத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நித்திய வெற்றியின் அறிவிப்பு. தோற்று போய் எல்லாம் இழந்து ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக நின்ற இடத்தில் அவர் நம்மை மீட்டு எடுத்து அவரோடு நம்மை ஒப்புரவாக்கி வெற்றியை கொடுத்த ஒரு அடையாளம் அது. காலத்தை கடந்து நம்மிடம் செயல்பட்டு கொண்டிருக்கிற சர்வ வல்லவர் இன்றைக்கு நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இல்லையா? கடந்த காலம் அவரை கட்டுப்படுத்த முடியாது, நிகழ்காலம் அவரை மேற்கொள்ள முடியாது, எதிர்காலத்தை அவர் அறிந்து அதற்கு அதிபதியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட நித்தியமானவர் இன்றைக்கு ஒரு விசுவாசியின் ஆவியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார், நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். இதற்கு நமக்கு தகுதி என்ன என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. அதுதான் அதற்கு பெயர் கிருபை. தகுதியே இல்லாத நம்மிடத்தில் சர்வ வல்லவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கைக்குள்ளவர் வந்திருக்கிறார். இப்பேற்பட்ட அதிகாரத்தை உடையவர், அதிகாரத்தை ஆளுகை செய்கிறவர், எல்லாவற்றிற்கும் போதுமானவர், சர்வ வல்லவர் நம்முடைய வாழ்க்கைக்குள் அவர் வந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர், சர்வ வல்லவர் கிறிஸ்துவில் வெளிப்பட்டிருக்கிறார். நம்மை தேடி மனிதனாக இறங்கி வந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 6:18 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன். இப்பேற்பட்ட சர்வ வல்லவர், நித்தியமானவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்பவர், எல்லாவற்றிற்கும் போதுமானவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடையவர். நான் தேவனாக மாத்திரமல்ல, உங்களுக்கு தந்தையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். பிதாவாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் வல்லமை மிக்கவர் மாத்திரமல்ல, அந்த உறவையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமை நமக்கு ஒரு உறவை கொடுத்திருக்கிறது. கலாத்தியர் 3:13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை
நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சர்வ வல்லவர் சாபத்திலிருந்து நம்மை மீட்டு ஒரு ஆசீர்வாதத்தை சிலுவையில் திறந்து வைத்திருக்கிறார். சர்வ வல்லவர் வல்லமை மிக்கவர் மாத்திரம் அல்ல, ரட்சிப்பின் வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். எபேசியர் 1:19-20 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வல்லமை இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழச் செய்திருக்கிறது. அதே வல்லமை இன்றைக்கு ஒரு விசுவாசியின் ஆவியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறது. நமக்கு ரட்சிப்பை கொடுத்து, ரட்சிப்பை வெளிப்படுத்தி, சாபத்திலிருந்து மீட்டு, பாவத்திலிருந்து மீட்டு, அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு எடுத்து, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து, அவரோடு ஒப்புரவாக்கி, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு திறந்து விட்டிருக்கிறது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழச் செய்த வல்லமை இன்றைக்கு ஒரு விசுவாசியின் ஆவியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சர்வ வல்லவர் வாக்குறுதி கொடுப்பவர் மாத்திரமல்ல, அதை காத்து நிறைவேற்றுபவராகவும், மனித வரம்புகளை மீறி செயல்படுகின்றவராகவும், எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாகவும் இருக்கின்றார். உடன்படிக்கையை காப்பவராக இருக்கின்றார். தலைமுறைகளை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். சிலுவையில் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் சர்வ வல்லவர் பலமுள்ளவராக நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவன், அதே வல்லமையோடு விசுவாசியின் ஆவியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறீர். அதே வல்லமையோடு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ பண்ணின அதே வல்லமையோடு எங்களுக்குள் நீர் வாசம் செய்து கொண்டிருக்கிறீர். சாத்தியமில்லாததை செய்வதற்காக, எல்லாவற்றையும் ஆளுகை செய்வதற்காக, போதுமானவராக, எல்லாம் செய்ய வல்லவராக எங்களுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறீர். பிதாவாக, தந்தையாக எங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறீர். அந்த உறவை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆசீர்வாதத்தை சிலுவையில் நீர் திறந்து விட்டிருக்கிறீர். பாவம், சாபம், நோய், இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை மீட்டு எடுத்திருக்கிறீர். சர்வ வல்லவர் இன்றைக்கு எங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறீர் என்ற சத்தியத்திற்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அப்பா, இந்த சர்வ வல்லவருடைய உறவில், அவருடைய அனுபவத்தில், அவங்க வாழ்வில் அவங்க அனுபவமாக பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. அதை அவங்க வாழ்வில் அவங்க அந்த அனுபவத்தில் நடக்கிறதற்காக நன்றி. சாட்சியாக நீர் நிறுத்துகிறதற்காக நன்றி அப்பா. அவங்க தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.